இன்ஸ்பெக்டர் அசோக், மரியாதையா அந்த பொண்ணை விட்டுடுங்க. இல்லன்னா என்னடா? Thank you. காணாம போன பொண்ணும் நீங்க காயப்படுத்தி கொலை செஞ்சு போட்ட பொண்ணும் ஒண்ணுன்னு அந்த நிருபர் செய்தி வெளியிட்டாங்க. அதனால தானே நீங்க அவங்களை துரத்துனீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எனக்கு முன்னால் பேசிய திருமதி சியாமளா ரங்கராஜன் கூட்டுப் பறவைகளாக வாழும் பெண்களை பற்றி பேசுகையில் இவர்கள் இல்லற கிரிக்கெட்டில் சமையலறைக்கும் கட்டிலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாகி போனார்கள் என்று ஒரு புது கவிதையை மேற்கோள் காட்டி பேசினார். இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதல்ல, நடைமுறை உண்மை. பெண் என்பவள் பிள்ளை பெறும் எந்திரம் அல்ல, குடும்ப சிறைக்குள் அடைக்கப்பட்ட கைதியும் அல்ல. சாதனைகள் படைத்து சமூக அந்தஸ்து பெற வேண்டியவள். அவளது உரிமை பறிக்கப்படும் போது அதை எதிர்க்க அறிவையும் துணிவையும் ஆயுதமாக ஏந்த வேண்டும். பெண்மை என்பது நெருப்பு. குடும்ப விளக்கில் எரியும் போது அது சுடர். கொடுமைகளை எதிர்த்து போராடும் போது அது ஜுவாலை என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். இப்போது விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் பிரபல தொழிலதிபரும் பல தர்மஸ்தாபனங்களின் தலைவருமான திரு நித்யானந்தம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஏமா தாய்ங்கிற? நான் உனக்கு அப்பா மாதிரி. போடு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வயசு பொண்ணு எனக்கு மாலை போட வரும்போது அதை நான் கையில வாங்கிக்காம கழுத்துல வாங்கிட்டது காரணம் இந்த பொண்ணை நான் என் மகளா நினைச்சதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் தம் மனைவியை தவிர மற்ற பெண்களை மகளா, தங்கையா, தாயா நினைச்சா ஆண்களால பெண்களுக்கு எந்த ஆபத்து வராது. மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு பொண்ணு தன்னந்தனியா ராத்திரி நேரத்துல எந்தவித ஆபத்தும் இல்லாம நடமாடுற நிலைமை வந்தாதான் நம்ம நாட்டுக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு. அந்த நிலைமை இன்னும் வரல. அது வரணும்னு பாடுபடுறவங்கல்ல நானும் ஒருத்தன். பெண்கள் கோழையா இருக்கக்கூடாது. கொடுமை கண்டு கொதிச்செழணும். அடங்கி வாழ்ந்தா ஆண்கள் அடக்கி ஆளுவாங்க. அந்த நிலைமை வராம ஆணும் பெண்ணும் சமம்னு காட்ட செல்வி சாந்தா சொன்ன மாதிரி பெண்ணுரிமையை காக்க போராடுவோம்னு சொல்லி என் பேச்சை இதோட முடிச்சுக்கிறேன். உங்க சங்க கட்டட நிதிக்காக 5000 ரூபாய் செக்க அன்பளிப்பா கொடுக்கிறேன். என்ன செஞ்சா சொல்லுடா, சொல்லுடா. எதுக்காக உன்னை கடத்திக்கிட்டு வர சொன்னு பாக்குறியா? நீ நெருப்புன்னு சொன்னியா? கொஞ்ச நேரம் குளிர்காயலம் என்னதான் அப்பா மாதிரி சொல்லிட்டு இப்படி தப்பா நடக்கிறானு பாக்குறியா? அரங்கத்துல ஒரு மாதிரியும் அந்தரங்கத்துல ஒரு மாதிரி வேஷம் போட்டாதான் என்ன மாதிரி உள்ளவனுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நீ பசுத்தோல் போர்த்திய புலின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கூப்பிட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணிருக்க மாட்டோம். வெளிச்சம் போட்டு வேஷத்தை கலைச்சிக்க நான் என்ன விஷயம் புரியாத ஆளா? இப்ப நான் ஊரை கூட்டி உன் வேஷத்தை கலைக்கத்தான் போறேன். அதுக்குள்ள உன்னை நான் ஊமையாக்கிடுவனே. புரியல?
உன் கற்பை திருடிக்குவேன்னு சொல்றேன். நான் அடங்கி போறவளா இருந்தா நீ என்ன அடக்கி ஆளலாம். காந்திய உதாரணம் காட்டி பேசினியே, அதே காந்தி தான் ஒரு பெண் தன் கற்பை காப்பாத்திக்க கை நகங்களையும் பற்களையும் ஆயுதமா பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அடி வாங்கி வாங்கி என் கண்ணமே மறத்து போச்சுமா. அடடே, என்ன அடிச்சதுல பூ மாதிரி இருக்கிற உன் கையை புண்ணா இருக்குமே, ஒத்தனை கொடுக்கவா? சின்ன வயசுல முரட்டு குதிரையை லகான் இல்லாம அடக்கிறவனா, ஒன்ன மாதிரி முரட்டு குதிரை அடக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகளா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, உன் மகக்கிட்ட இப்படித்தான் நடந்துக்குவியா? எனக்கு மகளே இல்லம்மா. செக்கு கொடுத்தனே, அது கட்டட நிதிக்கு மட்டும் இல்ல, உன் கட்டான உடம்புக்கு சேர்த்துதான். செக்க மூஞ்சிலே விட்டு எறியற, என்ன போக விடு. செக்கு தேவையில்லம்மா, எனக்கு செக்ஸ் தான் தேவை. ஐயோ, அயோக்கிய ராஸ்கலுக்கு பேரு பெரியவரா? சொல்லடா. அப்படியாச்சு. என்னாச்சு முதலாளி? கொஞ்சம் மொட்டைத்தனம் காமிச்சேன், மூச்சு விட்டா. இவ புடவை ரவிக்கைய மாத்தி மூஞ்சி அடையாளம் தெரியாம சதைச்சு புதல்ல தூக்கி போட்டுருங்க. ஏன் முதலாளி புடவை மாத்த சொல்றீங்க? இவ காணா போனப்ப என்ன புடவை கட்டி இருந்தாங்கிறத போலீஸ் அடையாளம் சொல்லிடுவாங்க. முட்டாள். சரி இருங்கடா, பணமா இருந்தாலும் பொண்ணுங்கிற மரியாதை கொடுங்கடா. பத்மா, என்ன முதலாளி? இவளுக்கு புடவை ரவிக்கைய நீ மாத்து. சரிங்க. இப்ப எங்க இருப்பான்?